எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் நுங்கு ஜூஸ் எப்படி பண்றதுங்கிறத சொல்லிட்டு போறேன். வாங்க வீடியோக்குள்ள போறேன். இளநீ எடுத்திருக்கேங்க. நான் ஒரு இளநீல வாங்கிட்டு அதில் ஒரு கிளாஸ்ல பாதி இளநீ எடுத்திருக்கேன். அப்புறம் நுங்கு ஒரு 3-4 நுங்கு எடுத்து வச்சேன். அதில் ஒன்றை கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னி மீதி 2-3 அப்படியே வச்சிருக்கேன். அதை சுகர் தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஐஸ் கியூப்ஸ் எடுத்திருக்கேங்க. லெமன் வேணும்னா போட்டுக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக போடணும். லெமன் ரொம்ப போட்டால் ரொம்ப புளிப்பாயிரும், நல்லா இருக்காது. நான் லெமன்லாம் போடலை, அப்படியே பண்ணுறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த நுங்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை இதே சுகரு அந்த ஐஸ் கியூப்ஸ் வேணுங்கிற அளவு எடுத்து போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடலாங்க. நிறைய இளநீல தண்ணியெலாம் சேர்த்துடக்கூடாதுங்க, நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அப்புறம் ஐஸ் கியூப் ரொம்ப கம்மியாக போட்டாலே போதும் நம்மளுக்கு. சப்போஸ் நம்மளுக்கு இமீடியட்டாக சில்னஸ் வேணும்னா ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி நம்ம அதை சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். பாருங்க, அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கு. இது ஆக்சுவலி இது வெறுமை சும்மாவே சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தோலை மட்டும் எடுத்துட்டு, தோல் ஸ்கின்னுக்கு வேர்க்குருக்கு அவ்வளோ நல்லது. அதை கூட பேஸ்ட் மாதிரி பண்ணி அப்படியே தேய்ச்சோம்னா வேர்க்குருலாம் நல்லா போகும். இதை அந்த இளநியோட மிக்ஸ் பண்ணிடலாங்க. சுகர் வேண்டாம் அப்படிங்கிறவங்க அப்படியே குடிக்கலாம். இல்லை அப்படின்னா பனங்கற்கண்டு, நாட்டு சக்கரை அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். நம்ம ஹெல்த்தி தான் அது எல்லாமே. இப்போ இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச இந்த நுங்கு பீசஸ்லாம் எடுத்து அந்த கிளாஸில் போட்டுடலாங்க. நல்லா இருக்கும். நடுவில் அதை குடிக்கும் போது அது நடுவில் அந்த பீசஸ் வரும்போது நல்லா இருக்கும். இப்போ இந்த ஐஸ் கியூப்ஸ் சும்மா 2 போடுறேன். ரொம்ப நிறைய போட்டோம்னா அது ரொம்ப தண்ணியாக இருக்கும், அந்த டேஸ்ட்டே இருக்காது, ஜூஸோட டேஸ்ட்டு. இது உங்களுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அந்த ஜூஸையும் உள்ள அதில் ஊற்றிட்டேன். ஒரே ஒரு ட்ராப் எலுமிச்சம்பழம், சும்மா கொஞ்சோண்டு 1 ஸ்பூனு, அப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டோன்னா இனியும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உப்பு, இனிப்பு எல்லாமே கலந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க. வெயிலுக்கு இது ரொம்ப பிடிக்கிறது, எனர்ஜெட்டிக்காக இருக்கும். குழந்தைங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்க. அதை இந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.